இங்கிலாந்து செல்லும் இந்திய அணி ஜூன் 20ஆம் தேதி முதல் 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்க இருக்காங்க. 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கிலாந்து மண்ணில் இந்தியா டெஸ்ட் தொடரை கைப்பற்றல. மேலும் கடந்த 2 டெஸ்ட் தொடர்களிலுமே இந்தியா தோல்வியை சந்தித்திருப்பதால எதிர்வரும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல இந்தியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தொடரை கைப்பற்ற வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. இந்த நிலையில இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன்னாடி ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் ஓய்வு அறிவித்து விட்டதால இவங்களுக்கு மாற்றாக யார் பிளேயிங் லெவல்ல இடம்பெறுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. ஓபனர்களாக யசஸ்வி ஜெய்ஸ்வாலுடன் 23 வயது இடது கை பேட்டர் சாய் சுதர்ஷன் ஓபனராக ஆட வாய்ப்பு இருக்கு. IPL 18வது சீசன்ல அவருடைய ஷாட் தேர்வுகள் பெரும்பாலும் துல்லியமாக இருந்திருக்கு. மேலும் பவுண்டரிகளை மட்டுமே அடித்து 200+ ஸ்ட்ரைக் ரேட்ல ரன்களை அடிக்கிறாரு. மிடில் வரிசையில கேப்டன் சுப்மன் கில், KL ராகுல், ரிஷப் பண்ட் மற்றும் கருண் நாயர் ஆகியோர் இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கு. ரோஹித் சர்மா விலகிவிட்டதால கேப்டனாக சுப்மன் கில்ல தேர்வு பண்ணிருக்காங்களாம். மேலும் சர்ஃபராஸ் கானை நீக்கிவிட்டு கருண் நாயருக்கு பிளேயிங் லெவல்ல இடம் கொடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர் இடங்கள்ல ரவீந்திர ஜடேஜா, ஷார்துல் தக்கூர் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் நடைபெற்ற BCCI மீட்டிங்ல ஷார்துல் தக்கூருக்கு மீண்டுமே இடம் கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. ரஞ்சி கோப்பை தொடர்ல ஷார்துல் தக்கூர் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டதால இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. பந்து வீச்சாளர்கள் இடங்கள்ல பும்ரா, ஷமி, சிராஜ் ஆகியோர் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 11 அணி தான் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துடன் நடைபெறவுள்ள டெஸ்ட் போட்டிகள்ல கலந்து கொள்ள இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.